ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலைமன்னா நேயர்களுக்காக பதிவு செய்கிறேன். கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீமை செய்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாய் இருக்கிறதா? நீதிமான்கள் யார் என்று கேட்டால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8, 9, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமர் 5, 9, ரோமர் 5, 10 இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய இரத்தத்தினால பாவங்களை மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள் நீதிமான்கள். ஏனென்றால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறதோ அவர்கள் தான் நீதிமான். எசேக்கியேல் 18:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு உண்மையா இருக்கும்போதுதான் அவர்கள் நீதிமானாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக கட்டளைகளை, இந்த வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அளவுகோல். இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்தால் நாம் நீதிமான். இந்த உலகத்துல அநேக பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. பாவிகள் இருக்கிறாங்க, துன்மார்க்கர் இருக்கிறாங்க, பரியாசக்காரர் இருக்கிறாங்க, வேதபாரகர் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு விருப்பமில்லாதவர்கள்லாம் இருக்கிறார்கள், பிரியமில்லாத கூட்டம் இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறதாம். வேதத்துல 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17 19 வசனங்களை வாசிக்கும் போது அங்க தாவீதுக்கு ஒரு விருப்பம், ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி விருப்பம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, உனக்கு விருப்பம் இருக்கிறது நல்லதுதான், ஆனா உன் கற்பப்பிறப்பு சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி. அப்ப தாவீதுக்கு இருந்த விருப்பம் தன் மகன் மூலமா நிறைவேறுகிறது. இன்னைக்கும் நமக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்கணும். ஆலயத்தை உடைக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஆலயத்துல வருகிற ஆத்துமாக்களை பிரிக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஆலயத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை கெடுக்கணும்னு சொல்லி வரக்கூடாது. இதெல்லாம் சத்துனுடைய கிரியை. வேதம் சொல்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மூலமா சபை கட்டப்படணும். தாவீதுக்கு சபை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு, சாலமோன் அதை நிறைவேற்றினார். இன்னைக்கும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஏதோ வாரம் போறோம் அதோட முடிச்சுக்கிறாங்களே தவிர ஆலயத்தை என் மூலமா எப்படி கட்டலாம்? அதனாலதான் கர்த்தர் உங்களை ஆலயத்தில் வச்சுக்காரு. ஊழியத்தின் மூலமா கட்டலாம். ஊழியத்துல பலவிதப்பட்ட ஊழியம் இருக்கு, பணிவிட ஊழியம் இருக்கு. அது மாத்திரமல்ல, சில நம்மளுடைய தாளந்துகளை பயன்படுத்தி சபையில ஊழியம் செய்யலாம். இப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் இருக்கு. அது மாத்திரமல்ல, கொடுக்கிற ஒரு ஊழியம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஊழியம் தான். அப்போ இந்த ஊழியத்தின் மூலமா நம்முடைய போதகர் நமக்கு என்ன ஊழியத்தை கொடுக்குறாங்களோ அதை நம்ம உண்மையா செஞ்சுட்டாலே போதும், நம்மளால சபை கட்டப்படும். ஒரு டெக்ஸ்டைல் கடை இருக்குன்னா அந்த கடையில பாருங்க, எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். கவுண்டர்ல கேஷியர் அவர் ஒரு வேலை செய்வாரு. அது மாதிரி சேல்ஸ்மேன் ஒரு வேலை செய்வாங்க. வந்திருந்த கஸ்டமரை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. கார் பார்க்கிங்ல வந்தவங்க அந்த கார் பார்க் எடுத்து விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார் போகும். இப்படி எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கு. பேக்கேஜை பிரிக்கிறது ஒரு வேலை தான், அதுக்கு மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டுறது ஒரு வேலை தான். இப்படிலாம் டெக்ஸ்டைல் கடையில் வேலை இருக்கு. அதே போல் கர்த்தருடைய சபையில் பல வேலைகள் இருக்கு. அந்த பிஎஸ் சிஸ்டம் பார்க்கறது, அது மாத்திரமில்ல மியூசிக் வாசிக்கிறது, ஆலயத்தை சுத்தப்படுத்துறது, அது மாத்திரமில்ல பாஸ்டர் சொல்கிற தகுதிகளை நம்ம நடத்துறது, இதெல்லாம் ஒரு ஊழியம் தான். இதெல்லாம் சபை கட்டுவதற்கு சமம் தான். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேகர் அதுக்கு முன் வர்றது கிடையாது. இதை பார்க்கிற நீங்க முன் வரணும். உங்க சபையோடு இணைந்து நீங்க ஊழியத்தை செஞ்சா சபையை கட்டி கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். தாவீதுக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு, சாலமோனால அதை நிறைவேறுகிறது. எதுக்கு அந்த ஆலயம் கட்டப்பட்டது? கர்த்தருடைய பிள்ளைங்க
அந்த விண்ணப்பங்களை சொல்லணும், வேண்டுதலை சொல்லணும். அங்க அவளுடைய செவி கவனமா இருக்கிறது. சுற்றி வட்டார அயலகத்தாரெல்லாம் வரணும். இப்படிலாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இப்படிலாம் அந்த வசனங்களை பார்க்கும்போது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்துல சொல்லும் போது அந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் அதை கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆலயம் தேவனுடைய வஸ்திரத்தால் நிறைந்திருந்துதான். ஆசாரிகள் நிற்கக்கூடாத அளவுக்கு மகிமை இருந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய ஆலயம் அப்படி மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன். ஒவ்வொருடைய ஆலயம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி அநேக மக்களுடைய வேண்டுதலுக்கு, அநேக மக்களுடைய மன்றாட்டுக்கு அதில் பதில் கொடுக்கிற இடமாய் மாறட்டும். 2வதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13, 14 பார்த்தீங்கன்னா, லீதியால் உள்ளத்தை கர்த்தர் திறக்கிறார். ஆற்றின் அருகே வழக்கமா உட்கார்ந்து அவங்க ஓய்வு நாள் தோறும் சாயங்கால வேளையில ஜெபம் பண்ணுவாங்க. இங்க பவுல், சீலா, அது மாத்திரமல்ல லூக்காலாம் இருக்கிறாங்க. பவுல் பேசி கொண்டிருக்கும் போதுதான் இந்த பட்டுப்புடவை விற்கிற பிலிப்பு பட்டணத்திலிருந்து வந்த தீத்திரா ஊராளாகிய இந்த ஸ்திரீ அங்க ஜெபம் பண்ணுகிறாள், அந்த ஆராதனையில கலந்து கொள்கிறாள். அப்பொழுதுதான் அங்கே அவளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறக்கிறார். அது எவ்வளவோ கிலோமீட்டரா, பல மைல் தூரமா, ஆனா ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். வந்தது அவளுடைய இருதயத்தை மாத்திரம் திறந்ததில்ல, வீட்டார் அனைவரோடு ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. வீட்டார் அனைவரும் விசுவாசமா இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்முடைய பிசினஸ் தடையா இருக்கக்கூடாது. இந்த ஸ்திரீ இரத்தாம்பரம் விற்கிறவள் தான், சாதாரண ஒரு ஏழை மகள் தான். ஆனா அவ இந்த வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆராதனைக்கு கலந்து கொள்கிறார். அந்த பிசினஸ் பண்ணும்போதே, இந்த ஆலயத்துல அந்த பிசினஸ் பண்ணும்போதே அந்த ஆற்றின் அருகே வழக்கமா ஜெபிக்கிற இடத்துல அவளும் ஆராதனை கலந்து கொள்கிறார். அவ உள்ளத்தை கர்த்தர் திறக்கிறார். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, ஆராதனைக்கு ரொம்ப தூரமா இருக்குப்பா, கால்லாம் வலிக்குப்பா. கர்த்தர் பார்க்கிறார். எனவே ஆண்டவரை உற்சாகமா ஆராதிங்க. எவ்வளவு தூரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை போய் உங்க சபையில சேர்ந்து ஆராதிங்க. அன்றைய நாட்கள்ல ஆலயம் இல்லை, அதனாலதான் ஆற்றின் அருகே ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. இப்போ எங்க பார்த்தாலும் ஆலயம். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஆலயம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயத்துல ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வரட்டும். நாங்கள் இன்னும் நீதிமான்களாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் நாளை காலை நான் செய்திகளை சந்திக்கிறேன். ஆமென்.